ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முன்மாதிரிகள் இல்லாத துருவ நட்சத்திரம் தான் சாவித்ரி அவர்கள். மதராசிகளின் முதல் கனவு கன்னி டி.ஆர். ராஜகுமாரி, திரையில கண்ணகியாக வாழ்ந்து காட்டிய கண்ணாம்பா, பாவுரமா என்று தேன் குரலில் பாடி வந்த பானுமதி, முத்த காட்சியில் நடித்த அஞ்சலி தேவி ஆகியோரை மிஞ்சி மிக சீக்கிரத்தில் சிகரம் தொட்டவர் தான் சாவித்ரி அவர்கள். பத்மினி, வைஜெயந்தி போன்ற வலுவான நாட்டிய மேன்மையோ செல்வாக்கு மிக்க குடும்ப பின்னணியோ சாவித்ரிக்கு கிடையாது. டி.ஆர். ராஜகுமாரி போன்ற பரம்பரை வாரிசும் கூட கிடையாது. தன்னை தானே உருவாக்கி கொண்ட கலை சுயம்புதான் மகா நடிகை சாவித்ரி அவர்கள். கொஞ்சம் சலங்கை திரைப்படம் சாவித்ரியின் 100வது பங்களிப்பு மட்டுமில்ல, அவரது முதல் வண்ண சித்திரமும் கூட. இப்படத்தின் டெக்னிக் கலர் பிரிண்ட் லண்டனில் எடுக்கப்பட்டது. சிங்கார வேலனே காரக்குறிச்சி நாதஸ்வரத்துடன் எஸ். ஜானகி பாடிய பாடல் சிறப்பம்சம். சாவித்ரியின் நடிப்பில் உருவான இந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தை எம்.வி. ராமன் அவர்கள் தான் இயக்கியிருந்தார். அவருக்கு பிடிவாதம் ராமன் என்ற பெயரும் சினிமா வட்டாரத்தில் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தின் ஒவ்வொரு காட்சியும் சிறப்பாக வரும் வரை விடமாட்டாராம். அவருடைய இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, மனோகர், ருஷேந்திரமணி, டி.பி. முத்துலக்ஷ்மி, குமாரி கலா, குசலகுமாரி, எஸ்.வி. ராமதாஸ், கே. சாரங்கபாணி என பல அற்புதமான நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. வசனம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமா பாலசுப்ரமணியம் அவர்கள். திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசை மேதை எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள். சங்கீதத்தையா அப்படின்னு திரை இசை உலகமே வர போற்றப்பட்டிருக்கு. இந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தின் படப்பிடிப்பு 3 ஸ்டூடியோக்களில் மாறி மாறி படமாக்கப்பட்டுச்சான். அந்த வகையில் சென்னையில் அமைந்திருந்த நரசு ஸ்டுடியோஸ் மற்றும் நெப்டியூன் ஸ்டுடியோஸ் அரங்கங்கள் மற்றும் மும்பையில் அமைந்திருந்த ராமன் ஸ்டுடியோவிலையும் படமாக்கப்பட்டது. இந்த 3 ஸ்டுடியோக்களிலும் கிட்டத்தட்ட 41 அரங்கங்கள் அமைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். பம்பாயில் அமைந்திருந்த ராமன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இயக்குனர் எம்.வி. ராமன் அவர்களின் சொந்த ஸ்டுடியோவாகும். அது மட்டும் இல்லை, இயக்குனர் எம்.வி. ராமன் அவர்களின் ராமன் புரொடக்ஷன் என்ற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தையும் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். ஒருமையுடன் என்று தொடங்கும் வள்ளலார் பாடல் பிலஹரி ராகத்தில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ராக மாளிகையாக உருவாக்கப்பட்டிருந்த காண கண்கோடி வேண்டும் என்ற வி. சீதாராமன் இயற்றிய பாடலுக்கு குமாரி கமலா நடனமாடியிருந்தாங்க. இந்த பாடல் காட்சி சிதம்பரம், ஸ்ரீரங்கம், மதுரை, திருச்செந்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய தலங்களில் படமாக்கப்பட்டுச்சு. படம் வெளிவர முன்னர் வெளியிடப்பட்ட இசைத்தட்டில் ஸ்வரங்களுடன் சேர்த்து பாடல் முழுமையாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. பாடலின் கால அளவு 6.14 நிமிடங்களாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் ஸ்வரங்கள் பகுதிகளை நீக்கிட்டாங்க. ஆகவே படத்தில் பாடலின் கால அளவு 5.22 நிமிடங்களாக மட்டுமே இருந்துச்சு. சிவாஜி கணேசன் அவர்களைப் போலவே நடிகையரில் ஒரே நாளில் தொடர்ந்து 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனது சாவித்ரி அவர்களுக்கு மட்டுமே. 1957 தமிழ் புத்தாண்டுக்காக ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி மாயா பஜார் மற்றும் வணங்காமுடி படங்களும், அதே ஆண்டின் தீபாவளி திருநாளில் மகாதேவியும் சௌபாகியவதியும், 1962 தை திருநாள் அன்னைக்கு கொஞ்சம் சலங்கை, பார்த்தால் பசி தீரும் திரைப்படங்களும் மற்றும் 1963 தீபாவளிக்கு கற்பகம், பரிசு போன்ற படங்களும், 1964 பொங்கலுக்கு கர்ணன் மற்றும் வேட்டைக்காரன். இத்தனை திரைப்படங்களும் ஒரே நாளில் சாவித்ரி அவர்களுக்கு 2 திரைப்படங்களாக ரிலீஸ் ஆனது. அது மட்டும் இல்லை, அவை அத்தனையும் பிரமாதமாக ஓடியவை அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் முதலிய உலக புகழ்பெற்ற தலைவர்கள் முதல் கடைசி குடிமகன் வரை சாவித்ரியின் நடிப்பாற்றலால் மனம் மகிழ்ந்தாங்க. தேவதாசில் தமிழச்சிகளின் மனதில் நவரச பதியும் போட்டவர். 8 ஆண்டுகளில் 100 படங்களில் நாயகியாக நடித்து புதிய சாதனை படைத்தவங்க தான் சாவித்ரி அவர்கள். இந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருக்குது. பொதுவாக வருட கணக்கில் பெட்டிக்குள்ளே இருக்கும் படங்கள் ரிலீஸில் தோல்வியை தான் தழுவும். கொஞ்சம் சலங்கை அதை உடைத்து பெர்லின் பட விழாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. மேலும் இந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படம் தான் போலந்து நாட்டின் திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட முதல் தமிழ் திரைப்படமாகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சலங்கை திரைப்படம் இந்தியாவையும் தாண்டி பல வெளிநாடுகளிலும் கூட திரையிடப்பட்டது. கிட்டத்தட்ட 22 மொழிகளில் சப்டைட்டில் இடப்பட்டு பிரிட்டிஷ் கம்பெனி நிறுவனத்தினால வெளியிடப்பட்டது இன்னும் சுவாரஸ்யமான செய்தி தான்.
இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.